63 நாயன்மார்களில் இளையான்குடி மாறநாயனாரை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம். எங்க சேனலை ஃபர்ஸ்டா பாக்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள். வாருங்கள், இளையான்குடி மாறநாயனாரின் வரலாற்றை இப்பொழுது காணலாம். இளையான்குடி மாறநாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்கள் ஒருவராவார். அவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடி என்னும் ஊரில் பிறந்ததால் இப்பெயரை பெற்றார். மாறனார் உழவு தொழில் பெருஞ்செல்வத்தை திரட்டினார். அதோடு கூட சிவனடியாரிடத்திலும் மிகுந்த அன்புள்ளத்தையும் கொண்டவராக இருந்தார். சிவனடியார் தம் இல்லத்திற்கு வந்தால் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி இனிய மொழிகளை கூறி வரவேற்று அவர்களுக்கு உணவளிப்பார். நாள்தோறும் செய்த மாகேஸ்வர பூசை என்னும் சிவ புண்ணியத்தால் அவரது செல்வம் நாளுக்கு நாள் பெருகி குபேரனை போன்ற பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். அடியாருக்கு திருவமுதளித்தலாகிய இத்திருப்பணியை செல்வத்காலத்திலே மட்டுமன்றி வறுமையுற்ற காலத்திலும் விடாது செய்ய வல்லார் இந்நாயனார் என்னும் உண்மையினை உலகத்தவருக்கு அறிவுறுத்த இறைவன் திருவுள்ளம் கொண்டார். இதனால் இளையான்குடி மாறனாரின் செல்வம் குறைந்து வறுமை உண்டாகியது. இவ்வாறு செல்வம் சுருங்கினாலும் தம்மிடமிருந்த நிலங்கள் முதலியவற்றை விற்றும் கடன் வாங்கியும் அடியாருக்கு அமுதளிக்கும் பணியை விடாது செய்து வந்தார் மாறனார். இவ்வாறு மாரி காலத்தில், அதாவது மழை காலத்தில் ஒரு நாள் தாம் உணவின்றி பசியால் வாடிய போதும் இரவு வெகுநேரம் வரை சிவனடியார்களை எதிர்பார்த்திருந்து எவரும் வராமையால் கதவை பூட்டிவிட்டு வீட்டினுள் சென்றார். நள்ளிரவு பொழுதிலே சிவபெருமான் அடியார் போன்று கோலம் கொண்டு மாறனாரது மனைக்கு, அதாவது அவரது வீட்டிற்கு எழுந்தருளி கதவை தட்டி அழைத்தார். மாறனார் கதவை திறந்து அடியாரை வீட்டினுள் அழைத்து வரவேற்று இருந்தற்கு இடம் கொடுத்தார். அடியாருக்கு உணவளிக்க வீட்டில் ஏதுமில்லையே என்று வருத்தம் அவரை வாட்டியது. அன்றைய மழை நாளில் பகற்பொழுதில் நிலத்தில் விதைக்கப்பட்ட நெற்மணிகளை சேகரித்து வந்து கீரைகளை பறித்து அடுப்பெரிக்க விறகில்லாமல் வீட்டின் சிதிலமடைந்த கூரையில் இருந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி உணவு சமைத்து மாறனாரும் அவரது துணைவியாரும் சிவனடியாருக்கு உணவு படைத்தனர். அப்பொழுது அடியாராக வந்திருந்த பெருமான் சோதி பிழம்பாய் எழுந்து தோன்றினார். அது கண்டு மாறனாரும் மனைவியும் திகைத்து நின்றனர். சிவபெருமான் உமாதேவியாருடன் ஜோதி பிழம்பாய் எருதின் மேல் தோன்றி, அன்பனே, அன்பர் பூசையளித்த நீ உன் மனைவியோடும் என் பெரும் உலகமாகிய சிவலோகத்தினை அடைந்து பேரின்பம் அனுபவித்திருப்பாயாக என்று அருள் செய்து மறைந்தருளினார். இதுவே வறுமை காலத்திலும் சிவத்தொண்டு செய்து இறைவனின் திருவடி நிழலை அடைந்த இளையான்குடி மாறநாயனாரின் வரலாறு ஆகும். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்டா பாக்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.